நேர்களே, தாவேகா இந்த தேர்தலில் தனித்துதான் போட்டியிடுகிறது, கூட்டணிக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றன. நேற்று வரைக்கும் 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தாவேகா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைகிறதா, பேச்சுவார்த்தை நடக்கிறது, 60 தொகுதிகளா 80 தொகுதிகளா அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டே வந்தது. விஜய் சிபிஐ விசாரணைக்கு போனது, இது எல்லாமே இணைத்து பேசப்பட்டது. ஆனா தாவேகா தனித்துதான் போட்டியிடுகிறது, யாரோடும் கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவல் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றது. அதுவும் நடிகர் விஜய் உள்ளிட்ட அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் பலர் தலைநகரான சென்னையிலேயே களமிறங்குகிறார்கள் அப்படின்னு நமக்கு தகவல் கிடைக்கப்பெறுகிறது. நம்முடைய செய்தியாளர் மணிகண்டன் கூடுதல் தகவல்களோடு இணைகின்றார். மணிகண்டன், இதுதான் ரொம்ப நாளாவே முடிவா இருந்ததா? இது ஏன் கடந்த சில நாட்களாக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிற விஷயங்கள் போனது? இப்போ இந்த முடிவு வந்திருப்பதற்கு என்ன காரணம்? உங்களுக்கு தெரிஞ்ச பின்னணி தகவல்கள் மணிகண்டன். 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் கட்சி ஆரம்பிச்சு 2 வருடங்கள் ஆனாலும் இடையில இடைத்தேர்தல்கள், நாடாளுமன்ற தேர்தல் இருந்தாலுமே சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிட இருக்கிறோம். இடையில இருக்கிற எந்த தேர்தலும் போட்டியிட போவதில்லை என்பதை தீர்க்கமாக தமிழக வெற்றி கழகம் முடிவு செய்திருந்தது. அந்த நிலையில சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதற்கு ஒரு வருடத்திற்கு முன்பாகவே இதற்கான பணிகளை தீவிரமாக மேற்கொள்ள தொடங்கி இருந்தது. அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய கட்சியுடைய மாநாட்டிலும் பல்வேறு பொதுக்கூட்டங்களிலும் அவருடைய கட்சியுடைய தலைவர் விஜய முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளும் கட்சிகள் தங்களது கூட்டணியில இணைத்துக் கொள்ளலாம் எனவும், அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஆட்சியில பங்கு அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில பல்வேறு கட்சிகள் கூட்டணிக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில பெரும் கட்சிகள் கூட்டணிக்கு வரவில்லை. திரைமறைவில பல்வேறு இடங்கள்ல பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாக தகவல்கள் எழுந்தாலும் அந்த தகவல்கள் எழும் போதெல்லாம் கட்சியுடைய தலைமை சார்பில் அவ்வாறான எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை என தீர்க்கமாக ஒரு அறிவிப்பை வெளியிடுவார்கள். குறிப்பாக கட்சியுடைய இணை பொதுச் செயலாளர் டிடிஆர் நிர்மல்குமார் அவ்வப்போது இந்த பேச்சுவார்த்தைகள் இருக்கிறது என தகவல்கள் வெளியாகும் போதெல்லாம் அதை மறுப்பதை பார்க்க முடிந்தது. இந்த நிலையில ஒரு மாதத்திற்கு முன்பாக இருந்தே அவர்கள் தனித்து போட்டியிட வேண்டும் என்ற சூழல்ல இருப்பதாகவே தகவல்கள் கிடைத்து வந்த நிலையில அண்மையில அவர் டெல்லி சென்ற போதும் கூட டெல்லி செல்வது என்டிஏவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தான். கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட அளவிலான தொகுதிகளை இவர்கள் கேட்டிருக்கிறார்கள். நெகோசியேஷன் என்பது நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் சீஃப் மினிஸ்டருக்கு அடுத்தபடியாக டெப்டி சீஃப் மினிஸ்டர் கேட்கிறார். எதிர்கட்சி தலைவராக இருக்கும் மதத்துல தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என கேட்கிறார் என நெகோசியேஷன்ஸ் என பல்வேறு தகவல்கள் இணையத்திலும் சமூக வலைதளத்திலும் சில செய்திகளிலும் கூட வெளியாகி இருந்த நிலையில திட்டவட்டமாக இதனை தமிழக வெற்றி கழகம் சார்பில் மறுத்திருந்தனர். இந்த நிலையில தமிழக சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி என்பதை உறுதி செய்யும் விதமாக என்டிஏ அலையன்ஸ் ஒரு புறமும், திமுக தலைமையிலான அலையன்ஸ் ஒரு புறமும், நாம் தமிழர் கட்சியோடு சேர்த்து 4வது முனை போட்டியாக தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் தனித்துதான் போட்டியிடுகிறது என்பது தற்போது நமக்கு கிடைத்திருக்கூடிய தகவலாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சென்னையில 6க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் 2வது இடத்தில் இருப்பதாக அண்மையில வெளியான கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில முக்கியமான தொகுதிகள்ல மாநில நிர்வாகிகள் களமிறங்க இருக்கின்றனர். குறிப்பாக கட்சியுடைய தலைவர் விஜயே வட சென்னையில குறிப்பாக பெரம்பூர் பகுதியில களமிறங்குகிறார். அதற்கான பணிகளும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் வில்லிவாக்கம் தொகுதியில களமிறங்குகிறார். அதற்கான தேர்தல் பணிகள் கிட்டத்தட்ட அவர் வீடு வீடாக சென்று பிரச்சாரத்தையே தொடங்கி இருக்கிறார். ஒருபுறம் கல்வியாளர் மரிய வில்சன் ஆர்கே நகர் பகுதியில அவருக்கான பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கட்சியுடைய பொதுச் செயலாளர் புசியானந்த் தியாகராய நகர் தொகுதியில அவருமே கூட கிராஸ் ரூட் லெவலுக்கான பணிகளை முன்னெடுத்திருக்கிறார். கட்சியுடைய பொருளாளர் வெங்கட்ராமன் மயிலாப்பூர் தொகுதியில இப்படி என சென்னையை குறிவைத்து மாநில நிர்வாகிகள் அனைவருமே சென்னையில முக்கியமான தொகுதிகளில் போட்டியிட தயாராகி இருக்கின்றனர். அதற்கான பணிகளும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் தனித்து போட்டியிடுகிறது. அதற்கான பணிகளும் தொடங்கப்பட்டிருக்கிறது. இன்று 2வது கட்ட நேர்காணல கட்சியுடைய தலைவர் விஜய் பனையூர்ல இருக்கக்கூடிய அலுவலகத்துல தொடங்க இருக்கிறார் என்பது கூடுதல் தகவல். மணிகண்டன், இந்த வேட்பாளர் பட்டியல் எப்போ வெளியாக வாய்ப்பு இருக்கு? முதற்கட்டமாக 60 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை நேரடியாக நேர்காணல் செய்து முடித்து அவர்களிடம் நீங்கள் தான் இந்த தொகுதியோட வேட்பாளர், இந்த பணிகளை நீங்கள் தான் செய்ய போகிறீர்கள், இன்று முதற்கொண்டே அறிவிப்பு வருவதற்கு நேரமானாலும் இன்று முதற்கொண்டே உங்கள் பணிகளை நீங்கள் செய்ய தொடங்குங்கள் என்று கூறியதன் அடிப்படையில தான் மாவட்டங்களிலும் அதே போல திருச்செங்கோட்ல கட்சியுடைய கொள்கை பரப்பு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அருண்ராஜ், கரூர்ல மாவட்ட செயலாளராக இருந்த மதியழகன் உள்ளிட்ட பலரும் அவர்களது பணிகளை மேற்கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில 2ஆம் கட்டமாக மேலும் ஒரு 60 லிருந்து 70 வேட்பாளர்களை இன்று நேர்காணல் செய்கிறார். இந்த நேர்காணலை பொறுத்தவரையில முதல்ல
ஒரு விருப்ப மனு அளித்தவர்கள்ல கட்சியில அதிகபட்சமாக, அதாவது விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து எத்தனை ஆண்டுகள் இவர்கள் பொறுப்புல இருக்கின்றார்கள், எந்த மாதிரியான சேவைகளை செய்திருக்கிறார்கள், மக்களிடம் எந்த மாதிரியான செல்வாக்கு இருக்கிறது என தொகுதிக்கு ஒரு 4 பேரை தேர்வு செய்து கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் முதற்கட்ட நேர்காணல நடத்துகிறார். அதற்கு பிறகாக அதிலிருந்து இறுதி செய்யப்படக்கூடிய வேட்பாளரை நேரடியாக தலைவர் சந்தித்து அவர்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கி பல விஷயங்களை பேசுகிறார். அந்த அளவுல 2வது கட்ட நேர்காணல் இன்று நடைபெறுகிறது. அடுத்த வாரத்திற்குள்ளாக கட்சியுடைய வேட்பாளர்களுடைய பட்டியலும் தேர்தல் அறிக்கையும் வெளியிடுவதற்கு தமிழக வெற்றிக் கழகம் ஆயத்தமாகி வருகிறது. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.